அனைவருக்கும் வணக்கம். மண்டே மோட்டிவேஷன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த வீடியோ மாணவனையும் மாணவனை சுற்றி இருக்க சமூகத்தையும் ஒப்பிட்டு ஒரு கருத்தொன்று முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்ல இருக்க தண்ணி, அதே மாதிரி நீளம், இந்த உப்பு, இது மூணையும் வச்சு என்ன செய்ய போறேன்னு நீங்க நினைக்கலாம். அந்த வகையில இந்த கிளாஸ்ல இருக்க தண்ணி சமூகத்துக்கும், உப்பு அந்த சமூகத்துல காணப்படக்கூடிய நபர்களிடையில இருக்கிற பழக்க வழக்கங்களும், இந்த நீளம் மாணவனுக்கும் ஒப்பிட போறேன். சரியா? இப்ப இந்த சமூகம் இந்த சமூகத்துல இருக்கிற நபர்கள்கிட்ட காணப்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் பார்த்தோம்னு சொன்னா, எப்பொழுதும் என்ன நடந்தாலும் நேர்மையா இருக்கிறவங்க, அதே மாதிரி சுத்தி உள்ளவங்களையும் முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தன்னம்பிக்கை உடையவங்க, அதே மாதிரி பெரியவங்களை மதிக்கிறவங்க, எந்த ஒரு தற்பெருமையும் புகழும் இல்லாதவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய நல்ல பழக்கம் இருக்க ஒரு சமூகம். இது தன்னால முடியாது, கூட இருக்கிறவங்களையும் முடியாதுன்னு சொல்லி அவங்கள எப்பயுமே தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போற தாழ்ந்த மனப்பான்மையுடைய ஒரு சமூகம். இதுல நம்ம இந்த நீளத்தை ஒப்பிட்டோம் மாணவன். இந்த மாணவனை இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ள நம்ம கொண்டு போகிறோம். இந்த நெகட்டிவ் தாட் இருக்க இந்த சமூகத்துக்குள்ள இந்த மாணவனை கொண்டு போனோம்னு சொன்னா, இது ஃபுல்லாவே இந்த சமூகத்தோட நல்லா கலந்துருக்கு. அதாவது இந்த மாணவன் எவ்வளவு தான் படிச்சு நல்ல பழக்க வழக்கத்தோட எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு எவ்வளவுதான் நினைச்சாலும் அதை சுத்தி இருக்க சமூகத்தோட கலந்து அதை நம்ம வேறு பிடித்து அடைய முடியாது. அந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட கலந்துருவான். அதே இந்த நல்ல பழக்கம் இருக்க இந்த சமூகத்துல இந்த மாணவனை நம்ம போட்டோம்னு சொன்னா, இவன் எப்பயுமே ஒரு உயர்ந்த நிலையில இருக்காரு. உங்களுக்கு வேணுதா? இப்ப எப்பயுமே உயர்ந்த நிலையில இருக்காரு. அதாவது இந்த மாணவர்கள் இருக்க சமூகம் ஒரு நல்ல பழக்க வழக்கம், கல்வி அறிவு, பெரியவங்களை மதிச்சு நடக்கிறது, அந்த மாதிரி நல்ல நல்ல பழக்கங்கள் இருக்க சமூகம் எப்பயும் இந்த மாணவன் எப்படி இருக்கான், இது நல்லா உயர்ந்த நிலையில இருக்கான். அதே மாதிரி தான் நம்மளும் மாணவர்களாகிய நாமும் எப்பொழுதும் உயர்ந்த நிலையில இருந்தோம்னு சொன்னாதான் நமக்கு வர பின்னுக்குள்ள ஜெனரேஷனோ, இந்த நாட்டுக்கோ சரி, இந்த பாடசாலை சமூகம், அதே மாதிரி இந்த வெளியில இருக்க சமூகத்துல ஒரு எப்பயுமே உயர்ந்த நிலையில இருப்பாங்க. ஆகவே இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நம்மளும் எதிர்காலத்துல வர சந்ததியினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தோம்னு சொன்னாதான் நமக்கு பின்னுக்கு வர ஜெனரேஷனும் ஒரு நல்ல நிலையில இருப்பாங்க. இத்தகவலை முன்வைத்த நாங்கள் சரஸ்வதி மத்திய கல்லூரியை சேர்ந்த தரம் 13 கணித விஞ்ஞான பிரிவு மாணவர்கள். நன்றி.